சதா காலமும் உயிரோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 147 முதலாவது வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. தேவன் சூரியனை படைத்தார், வெளிச்சத்தை கொடுக்க. மரங்களை படைத்திருக்கிறார், கனிகளை கொடுக்க. நமக்கு நாவை படைத்திருக்கிறார், அவரை துதிக்க வேண்டும் என்று. இவர்கள் என் ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். தேவனுக்கு ஏற்றது, இன்பமானது புறங்கூறுவதோ அல்லது வாக்குவாதங்கள் பண்ணுவதோ, குற்றப்படுத்துவதோ, வீணான பேச்சுகளோ அல்ல. அருமையானவர்களே, எல்லாவற்றிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை துதிக்கிறவர்கள் ஜெயத்தை காண்பார்கள். சீன தேசத்திலே மிஷனரியா இருந்த ஒரு ஊழியக்காரர் நீண்ட நாளாக ஜெபித்தார். ஆனால் ஊழியத்திலே எந்த வளர்ச்சியும் இல்லை. சரீரத்திலும் வியாதி வந்துவிட்டது. மிகவும் சோர்ந்து போனார். திரும்பவும் ஜெபித்து பார்த்தார். ஒன்றும் நடக்கவில்லை. நம்முடைய சொந்த ஊருக்கே நாம் போய்விடுவோம் என்று சொல்லி அவர் தீர்மானம் செய்து கடந்து போகும் பொழுது ஒரு வீட்டிலே ஒரு வாசகத்தை வாசித்தார். துதித்து முயற்சி செய் என்ற அந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவர் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். அவருக்குள்ள இருந்த மனக்கவலைகள் மறைந்தது. அவருக்கு ஒரு சுகம் வந்தது. ஊழியத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் அநேக காரியங்களுக்கு ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அதிகாலையில் எழுந்து கர்த்தரை விசுவாசத்தோடு துதியுங்கள். இவ்வளவு நாள் ஜெபித்தீர்கள் அல்லவா? இந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு விட்டார், பதில் தரப்போகிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் துதிக்க ஆரம்பிங்கள். கடன் பிரச்சனையில இருக்கலாம், வீடு கட்டி பாதியில நின்று போயிருக்கலாம், அல்லது அதிகாரி கீழே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். எந்த பிரச்சனையோடு இருந்தாலும் சரி, நீங்கள் முறுமுறுக்காமல், குறை சொல்லாமல், கவலைப்பட்டு கொண்டிருக்காமல், கர்த்தாவே இதையெல்லாம் நீர் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். எனக்கு பின்பாக நீங்கள் பார்க்கிறீர்களே ஒரு கட்டடத்தை, இது தேவனுடைய ஆலயம், கட்டி கொண்டிருக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே இந்த ஆலயத்தை நீர் கட்டி முடிப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் மறக்காமல் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்த எரிகோ தடையை கர்த்தர் உடைத்தார். உனக்கு முன்பாக நீ வாழ்க்கையில முன்னேற முடியாதபடிக்கு எந்த தடையில் இருந்தாலும் கர்த்தர் உன்னுடைய துதியின் சத்தத்தை கேட்டு அது தவிடுபடியாக்கி விடுவார். விசுவாசத்தோடு துதி. கர்த்தர் உன் வாழ்க்கையில மகிமையானவைகளை செய்வார்.